கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுதாமே இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்களின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் அதனதின் காலத்திலே நிறைவேற்றி கொண்டு வருகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலையை காணப்படுகிறது. கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். காரணம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் எந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காரணம், எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறவில்லை, அவருடைய வசனம் மாறவில்லை, அவருடைய சுகமளிக்கிற தன்மை மாறவில்லை. நீங்கள் எதை எதிர்பார்த்து இன்றைக்கு காத்திருக்கிறீர்களோ, எதற்காய் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வைத்தாரோ, அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை காண்பீர்கள். காரணம், அவர் தேவனாக இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள், ஆண்டவரே, நீர் இந்த வாக்கு சொல்லியிருக்கிறீர், எனக்கு அதை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை பார்க்கிறோம். காரணம், இந்த வாக்கு தத்தங்கள் தலைமுறையாக அது நிலை நிற்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து அவனையும் அவனுடைய சந்ததியும் கானான் தேசத்திலே குடியமர பண்ணுவேன் என்று சொன்னார். சொன்னபடியே 400 ஆண்டுகள் கழித்து மோசே என்ற தேவ மனிதன் மூலமாய் வழிநடத்தப்பட்டு மோசேயுடைய காலத்துக்கு பிறகு யோசுவாவின் மூலமாக அந்த கானான் தேசம் 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் அங்கே எந்த வேலையும் செய்யாதபடி அங்கே அவர்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் பரலோக தேவன் எல்லாவற்றையும் பூமியிலும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வாக்கு தத்தங்களின் தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, கடந்த நாட்களில் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றப் போகிறார். அதை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.